அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபெருமான் எடுத்த 19 அவதாரங்களை பூமியில் எடுத்திருக்கிறானுங்க. வேணுமென்றே கடவுள் மனிதராக பிறந்து மனிதர்களை காப்பாற்றி தீமையை அழிக்கவே சிவபெருமான் இந்த 19 அவதாரங்களை எடுத்ததாகவும் சொல்லலாங்க. சிவபெருமானை பற்றி பார்க்கையில் வெகு சிலருக்கே அவர் எடுத்த 19 அவதாரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்குங்க. சிவபெருமானுடைய ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாங்க. இவர் எடுத்த அவதாரத்திற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மனிதர்களை தீமையில் இருந்து காப்பாற்றும் நோக்கம்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் எடுத்த 19 அவதாரங்களை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பிப்லாட் அவதாரங்க. ஒரு துறவியின் வீட்டில் சிவபெருமான் குழந்தையாக பிறக்கிறாருங்க. ஆனால் பிப்லாட் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த துறவி வீட்டு விட்டு சென்று விட்டதாகவும் சொல்லலாங்க. ஏன்னா சனி திசையினால் இருக்க நிலை சரியில்லாததால தான் தன்னுடைய தந்தை வீட்டை விட்டு சென்றதாக வளரும் போது தான் சிவபெருமானுக்கு புரிந்து கொண்டாருங்க. இதனால் சனியை பிப்லாட் சபித்து தன் வீண் நகை இருப்பிடத்திலிருந்து சனி கிரகத்தை வழிபட செய்தாருன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நந்தி அவதாரங்க. நந்தி என்ற பெரிய காளையத்தான் சிவபெருமானின் ஏற்றன்னு சொல்லலாங்க. சிவபெருமான நந்தி வடிவில் இந்தியாவில் பல இடங்களில் தரிசித்து வராங்க. நந்தியின் பாதுகாவலனாக சிவபெருமான் பார்க்கப்படுறாருங்க. வீரபத்ரா அவதாரம். தாட்சண யாகத்தில் சதிதேவி தன்னை பலியாக்கி கொண்டதால சிவபெருமான் கடும் கோபத்திற்கு ஆளானாருங்க. அதனால் தன்னுடைய தலையில் இருந்த சிறிது முடியை எடுத்து அதை தரையில் போட்டு விட்டாருன்னு சொல்லலாங்க. அப்போது அதிலிருந்து பிறந்தவர் தான் வீரபத்ரா அவதாரம்னு சொல்லப்படுதுங்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க என்று சண்டை வந்தபோது சிவபெருமான் இந்த பைரவ அவதாரத்தை எடுத்ததாகவும் சொல்லலாங்க. அப்பொழுது பிரம்மனின் 5வது தலையை சிவபெருமான் துண்டு செய்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. ஒரு பிராமணனையே கொன்ற குற்ற உணர்ச்சி சிவபெருமானுக்கு இருந்ததாகவும் சொல்லலாங்க. அஸ்வத்தாமா அவதாரங்க. ஒரு முறை பார்க்கடலை கடையும் போது சிவபெருமான் கொடிய விஷத்தை சாப்பிட்டு விட்டாராமா. அந்த நேரத்தில் அவரோட தொண்டை எரிய தொடங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்போது சிவபெருமான் உள்ளிருந்த விஷ்ணு புருஷ் வெளியே வந்து அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் அளித்தாருங்க. அதன்படி பூமியில் பிறந்து துரோணனின் மகனாக வளர்ந்து எதிரில் நிற்கக்கூடிய சத்திரியர்களை கொல்வதே விஷ்ணு புருஷ் அவதாரம் ஆகுங்க. அடுத்ததாக பார்க்கணும்னா ஷரபா வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இருக்கிறாருங்க. சிவபுராணத்தின்படி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்கவே இந்த அவதாரம் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. பிராமணனுடைய வீட்டில் மகனாக சிவபெருமான் பிறக்கிறாருங்க. அவருக்கு கிரகபதி என பெயர் வைக்கிறார் விஷ்ணுவானவர். பிரகபதி 9 வயது ஆன நிலையில் அவர் இறக்கப் போகிறார் என்று நாரதர் சொல்லியிருக்கிறாருங்க. அதற்கு பிறகு சிவபெருமானிடம் ஆசி பெற்றதால் அவருக்கு வந்த தோஷமானது விலகிவிட்டதாகவும் சொல்லதாங்க. அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. துர்வாசா என்பவருடைய முன்கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய துறவி ஆவாருங்க. அனுமன் அவதாரம் பார்த்திங்கன்னா குரங்கு கடவுளான அனுமனுக்கு கூட சிவபெருமானின் அவதாரம் தாங்க. ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு பணிபுரிய இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்ததாகவும் சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஷப அவதாரங்க. ஒரு முறை பால்கடலை கடைந்த பிறகு கீழ்லோகத்திற்கு விஷ்ணு பகவான் சென்று விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அங்கே ஒரு அழகிய பெண்ணை பார்த்து மயக்கமடைகிறாருங்க. அங்கு தங்கியிருந்த பொழுது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தது சொல்லப்படுதுங்க. ஆனால் அவருடைய அனைத்து குழந்தைகளுமே அசுரர் குணத்தை உடையவனாக இருந்ததாகவும் சொல்லலாங்க. அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியாக தொல்லையளித்து வந்தவர். அப்போது காளை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து அனைத்து கொடிய மகன்களையும் கொன்றதாகவும் சொல்லப்படுதுங்க. ஒரு ஊரில் கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மனைவி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தீவிர பக்தர் ஆவாருங்க.
ஒரு முறை யாகித் வடிவத்தில் சிவபெருமானை சந்திச்சிருக்கிறாருங்க. அவர் இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் விருந்தாளிகளையே தங்க வைத்து தாங்கள் 2 பேருமே வெளியே படுக்க தீர்மானிக்கிறாங்க. ஆனால் அன்று இரவு வனவிலங்குகளால் அவர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போது அவன் மனைவி சாக நினைத்ததால் தன்னுடைய உருவத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் அளிக்கிறாங்க. அதன்படி அவளும் அவள் கணவனும் மீண்டும் மண்ணில் பிறப்பாங்கன்னு வரமளிக்கிறாருங்க. அதே போல ஒருவருடைய வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதர்களை காக்கவே சிவபெருமான் விசுவாரிய அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ஒரு முறை அர்ஜுனன் தவத்தில் இருந்த பொழுது கிரத் அல்லது வேட்டைக்காரன் உருவம் எடுத்தாருன்னு சொல்லலாங்க. சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்காய் என்ற அரக்கனை அனுப்பி வைத்தாருன்னு சொல்லப்படுதுங்க. துரியோதனன் காட்டுப்பன்றி போல தன்னை மாற்றி கொண்டாருங்க. ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்பொழுது அவர் கண்களை திறந்து பார்த்தபோது தன்னுடைய அம்புகளால் அந்த காட்டுப்பன்றியை வீழ்த்தி இருக்கிறாருங்க. யார் அந்த காட்டுப்பன்றியை முதலில் வீழ்த்தியது என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கும் கிரத்துக்கும் இடையே வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய அவதாரம் என்னென்னா சுண்டன் தர்க்க அவதாரங்க. திருமணத்தின் போது பார்வதி தேவியுடைய தந்தை இமாலயாவிடம் பார்வதியின் கரத்தை பிடிக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் சிவபெருமானை கணவனாக அடைய சிவனை பிரார்த்தனை செய்த பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் பிரம்மச்சாரிய அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கடவுள்களின் மனதில் குடியிருக்கக்கூடிய போலியான அகம்பாவங்களை ஒழிக்கவே இந்த யசோக்வர்வர் அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதுபட் அவதாரம் பார்த்திங்கன்னா இந்திரனுடைய திமிரை அடக்குவதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரம்னு சொல்லலாங்க. பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும் பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளிடமிருந்து மீட்பதற்காகவும் இறைவன் பல்வேறு வடிவங்களை பூமிக்கு வருவதை அவதாரம்னு சொல்கிறேங்க. அப்படி மகாவிஷ்ணு 9 அவதாரங்களை ஏற்கனவே எடுத்திருக்கிறாருங்க. கலியுகத்தின் முடிவில் கல்வி அவதாரம் எடுப்பவர் என புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதே போல சிவபெருமானும் பல அவதாரங்களை எடுத்திருக்கிறாருங்க. அண்ட சராசரங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இவை ஒவ்வொன்றுக்கும் சிவனின் குணம், தொழில், தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அதே போல் அவதாரங்கள் பல எடுத்திருக்கிறாருங்க. சிவபெருமான 64 அதிகமான அவதாரங்களை எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் முக்கியமானவை பற்றி இங்கு சில அவதாரங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. சர்வ அவதாரங்க. பஞ்சபூதங்களில் இவர் நிலத்தை குறிக்கக்கூடிய கடவுளாக பார்க்கப்படுறாருங்க. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் 5 புலங்கள் வழியாக அன்பை வெளிப்படுத்தி அன்னை வளர்க்கும் கடவுளாக விளங்கக்கூடிய அவதாரம் பார்த்திங்கன்னா சர்வ அவதாரம்னு சொல்லலாங்க. பவா என்பது நீருக்குரிய தெய்வமாகவும் கருதப்படுறாங்க. இவரே மலைக்கு காரணமான கடவுளாகவும் 7 உலகங்களை காப்பவராகவும் பார்க்கப்படுறாருங்க. நீர்நிலைகளை காத்து அதன் மூலாதாரணமாக விளங்கக்கூடியவராகவும் இந்த பவா விளங்குறாருன்னு சொல்லலாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பசுபதி. இவர் நெருப்புக்குரிய தெய்வமாக பார்க்கப்படுறாருங்க. இவர் தான் வாழ்க்கையில் கொடுப்பவராகவும் மத செயல்பாடுகளாக யாகங்கள், ஹோமங்கள் உள்ளிட்ட அர்ப்பணிப்பு காரியங்களை ஏற்படுத்துபவராகவும் பார்க்கப்படுறாருங்க. இவருடைய மகன்தான் ஆறுமுக கடவுளான கந்த கடவுள் என புராணங்களில் சொல்லப்படுதுங்க. ஈசானா என்பது காற்றின் வடிவமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய அவதாரமாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது பிரபஞ்சம் முழுவதையும் தூய்மைப்படுத்தி பிரபஞ்சத்தை உருவாக்குவராக இருக்கக்கூடிய அவதாரம்னு சொல்லலாங்க. இவர் வடகிழக்கு திசைக்கு உரியவர் என்று இவரது மகனே மனோஜவா அதாவது அனுமன் அவதாரம்னு சொல்லப்படுதுங்க. பீமா இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிறம், மனம், தன்மை இல்லாத வடிவத்தை குறிப்பதாகுங்க. இவரது மனைவி விண்வெளியில் 10 திசைகளாகவும் அவரது மகன் படைப்புக்குரிய கடவுளாகவும் கருதப்படுறாருங்க. ருத்ரா அவதாரம் பார்த்தீங்கன்னா இது சூரியன் மற்றும் நெருப்பை குறிக்கக்கூடிய அவதாரமாகுங்க. இவர் உயிரினங்களின் வாழ்க்கையை உயர்வடைய செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறாருன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க.